அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சிறப்பான வாழ்வை அருளும் சிவகிரி பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலானது மதுரையிலிருந்து குற்றாலம் செல்லும் பாதையில் சிவகிரி 108 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பேருந்து நிலையத்திலிருந்து கோவில் 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலானது சூரபத்மா என்ற அரக்கனை அழித்த பிறகு முருகப்பெருமான் தெய்வ யானையை மணக்க திருப்பரங்குன்றம் திரும்பிக் கொண்டிருந்தார். அகத்திய முனிவர் முருகன் தரிசனம் வேண்டி அந்த இடத்தில் தவம் செய்து கொண்டிருந்தார். இறைவன் வழியில் முனிவருக்கு தரிசனம் அளித்து முனிவர் விரும்பியபடி இந்த இடத்தில் தங்கினார். இந்த கோவில் பின்னர் கட்டப்பட்டது. இங்கு சிறு குழந்தைகளாக பால இறைவன் தோன்றுவதால் அவர் பாலசுப்பிரமணியன் என்று புகழ் பாடினார். அகத்திய முனிவருக்கு தரிசனம் அளித்த இடத்திலேயே கோவிலின் பாத மண்டபம் உள்ளது. சிவலிங்கம் அருகில் உள்ளது. இங்கே தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, சண்டிகேஸ்வரி, பைரவர், நவகிரகங்கள், 9 கிரகங்கள், சனி பகவான், அஷ்டபுஜ துர்க்கை மற்றும் இடும்பன் ஆகியோருக்கு தனி சன்னதிகள் உள்ளன. கோஷ்டசூரில் லிங்கோத்பவருக்கு ஒரு தனி சன்னதியும் உள்ளது. பிரம்மாவும் சண்டிகேஸ்வரரும் ஒருவருக்கொருவர் எதிரே உள்ளனர். மலையின் நடுவில் உள்ள அன்னை காளிக்கு ஒரு சன்னதி உள்ளது. காலை மற்றும் மாலை சயரட்ச நேரத்தில் அவளுக்கு முதல் பூஜை செய்யப்படுகிறது. முழு நிலவு நாட்களில் அவளுக்கு சிறப்பு பூஜைகள் அர்ப்பணிக்கப்படுகின்றன. கோவிலில் உள்ள முருகப்பெருமான் நவகிரக முருகப்பெருமான் என்று அழைக்கப்படுகிறார். விநாயகர் அணுக்களை விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். கிரகதோஷம் உள்ளவர்கள், குறிப்பாக குழந்தைகள் மற்றும் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு பிரார்த்தனை செய்து நிவர்த்தி பெறுகிறார்கள். முருகப்பெருமான் தனது தரையை கிரீடமாக கொண்டு தரிசனம் செய்கிறார். கிரக பிரச்சனையில் இருந்து பக்தர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் ராசி சின்னங்களுடன் கூடிய உலோகத்துண்டு தகடு அவரது பாதத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இது நவகிரக முருகனின் அரிய வடிவம். பிரச்சனைகளை எதிர்கொள்பவர்கள் குறிப்பிட்ட கிரகத்திற்குரிய நாளில் இறைவனின் பிரார்த்தனை செய்கின்றனர். திருச்செந்தூர் நடைமுறைப்படி கோவில் பூஜைகள் செய்யப்படுகின்றன. முருகன் கோவில்களில் ஸ்கந்த சஷ்டி 6 நாட்கள் அல்லது 7 நாட்கள் திருமண விழாக்களுடன் கொண்டாடப்படுகிறது. இங்கு 11 நாட்கள் திருவிழா கொண்டாடப்படுகிறது. சூரசம்ஹாரம், அரக்கனை வதம் செய்த சூரர் 6வது நாளில் கொண்டாடப்படுகிறது. முருகன் குதிரை வாகனத்தில் திருமண விழாக்கள் மற்றும் மறுநாள் நடைபெறுகிறது. 11ஆம் நாளில் இறைவனுக்கு முடிசூட்டும் விழா கொண்டாடப்படுகிறது. அதில் தங்க கிரீடம் மற்றும் அரசு அதிகாரத்தை குறிக்கும் செங்கோல் என்ற கோலுடன் இறைவன் அரிவணையில் அமர்ந்திருக்கிறார். பின்னர் அவர் பட்டின பிரவேசம் எனப்படும் தனது அரசு அங்கியில் ஊர்வலமாக வருகிறார். நகரத்துக்குள் நுழைகிறார். இது கோவில் பிரபலமான திருவிழாவாகும். சைவ துறவிகளில் திருஞான சம்பந்தர் அன்னை பார்வதி தேவி ஒட்டிய ஞானப்பாலால் அருளப்பட்டார். அவர் முருகனின் அவதாரமாக கருதப்படுகிறார். பங்குனி பிரமோற்சவத்தின் 6வது நாளில் இந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் இந்த விழா கோயில்கள் கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவின் போது காலை பூஜையில் சிவப்பு சக்தி சிவபெருமானின் அம்சத்துடன், மதியம் வெள்ளை நிற பிரம்மா அம்சத்துடன், வெள்ளை செதி பிரம்மா அம்சத்துடன், மறுநாள் காலையில் பச்சை நிற உடையில் காணப்படுகிறார். விஷ்ணு பச்சை செதியாக தோன்றுகிறார். பங்குனி உத்திர நாளில் ஆற்றில் நீராட தீர்த்தவாரி செல்கிறார். சோமஸ்கந்த மலைகள் மற்றும் நீர் வளங்களால் சூழப்பட்ட இயற்கை எழில் சூழ்ந்த இந்த சூழலில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. சக்தி தாய் சக்தி மலையில் கோவில் உள்ளது. இடதுபுறத்தில் சிவமலை உள்ளது. சோமஸ்கந்த வடிவில் கோவில் உள்ளது. இருபுறமும் சிவன் மற்றும் சக்தியுடன் முருகப்பெருமான் சன்னதியில் வலதுபுறத்தில் சுந்தரேஸ்வரன் மற்றும் மீனாட்சி அம்மன் உள்ளனர். இங்குள்ள ஊர்வல தெய்வம் பங்குனி பிரம்மோற்சவத்திற்கு பயன்படுகிறது. சண்முகர் திருவிழாக்களின் போது 3 நாட்கள் மட்டுமே பக்தர்கள் ஊர்வல தரிசனம் கிடைக்கும். மறுநாட்கள் கோயிலில் மட்டுமே தரிசனம் செய்ய முடியும். திருவிழாக்கள் மார்ச் ஏப்ரல் மாதங்களில், பங்குனி பிரம்மோற்சவம் அக்டோபர் நவம்பர் மாதங்களில், ஐப்பசி கந்த சஷ்டி கவசம் மே மாதங்களில், வைகாசி விசாகம் மற்றும் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் மாசி மகம் ஆகிய கோவில்களில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. திருவிழாக்கள் மிக விமர்சையாக இந்த கோவில் கொண்டாடப்படுகிறது. இந்த முருகன் கோவிலுக்கு வந்து பிள்ளை வரம் வேண்டுவோரும் மற்றும் திருமணம் வேண்டுவோரும் அடுத்த ஆண்டிற்குள் கண்டிப்பாக இவரை வேண்டி சொன்னால் நடக்கும் என்பது ஐதீகமாகவே பார்க்கப்படுகிறது. முக்கியமாக பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் எந்தவித வேண்டுதலையும் கட்டாயம் நிறைவேற்றுவார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த சக்தியாகவே இந்த சிவகிரி முருகன் கோவில் அமைந்துள்ளது. சிவன் மற்றும் பார்வதி தேவி இணைந்து சிறப்பாக அருள்வதால் இது சிவகிரி மலை என போற்றப்படுகிறது. இந்த சிவகிரி மலைக்கு வந்து அனைத்து முருகர் பக்தர்களும் மனமாற வேண்டி உங்களுடைய குறைகளை தீர்த்து செல்லும்
செல்லுமாறு எங்கள் சேனல் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். அதன் வரை உங்களிடம் விடைபெறுகிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு உங்கள் காணொளியில் காண்கிறோம். நன்றி, வணக்கம்.